இந்த மகாலிலே, இந்த கலையரங்கிலே நிறைய விளக்குகள் இருக்கின்றன. ஒளி விளக்குகள் மின்சாரத்தால் ஒளிர்கின்றன. ஆனால் அகல் விளக்கு, ஒரு அகல் விளக்கு எத்தனை கோடி அகல் விளக்குகளையும் ஏற்றி வைக்க முடியும். ஒரு மின்சார விளக்கால் மற்றொரு மின்சார விளக்கினை ஏற்றி வைக்க இயலாது. அந்த அகல் விளக்கினை, அந்த அக்னி தேவனை இங்கே ஏற்றி வைக்கிறார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், தாய் சாரதா அம்மையார் மூவரையும் வணங்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இனிதாக இந்த குத்து விளக்கினை ஏற்றி சிறப்பு செய்கிறார்கள். ஒரு அகல் விளக்கால் எத்தனை ஆயிரம் அகல் விளக்குகளையும் உருவாக்கிவிட முடியும். அத்தகைய அகல் விளக்கு தற்பொழுது மேடையிலே இல்லத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளினை அகற்றக்கூடிய விளக்கு இது. இந்த இந்தியாவின் எதிர்கால தூண்களும் நிகழ்கால தூண்களும் மாணவர்களே. ஒவ்வொரு பள்ளியிலிருந்து ஒவ்வொரு மாணவர் மாணவி வாங்க, இங்கே குத்துவிளக்கு ஏற்றி வைக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய மாணவர்களினுடைய கரங்களால் தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. முன்னமே சொன்னது போல ஓர் அகல் விளக்கு எத்தனை அகல் விளக்கினையும் ஏற்றி வைக்க இயலும். அன்பு குழந்தைகளின் கரங்களால் இங்கே ஒளிர்கிறது இந்த குத்துவிளக்கு. சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய மாணவ கண்மணிகள் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஓர் இனிய நிகழ்வு. நன்றி மாணவ கண்மணிகளே. அடுத்ததாக நம்முடைய விழாவின் நாயகன் சுவாமி விவேகானந்தருக்கு மாலை அணிவிக்கும் இனிய நிகழ்வு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சென்னை இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். தற்பொழுது திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் விவேகானந்தரினுடைய வழியில் வாழ்ந்து வரக்கூடியவர், திருவள்ளுவரினுடைய வழியில் வாழ்ந்து வரக்கூடியவர். ஐயா அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் நம்முடைய விழாவின் நாயகனுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். அவரினுடைய துணைவியார் அம்மையார் அவர்களும் மலர் தூவி விவேகானந்தரை வழிபடுகிறார்கள். விகாஸ் வித்யாலயா பள்ளியின் நிறுவனர் திரு ஆண்டவர் ராமசாமி ஐயா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். இந்த மகாலின் உரிமையாளர் ஐயா அவர்களும் மரியாதை செலுத்துகிறார்கள். மாணவ கண்மணிகள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சுவாமி விவேகானந்தருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். விவேகானந்தரை வணங்கி இனிதாக நிகழ்வு. ஞான மொழியாம் நம்முடைய
உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்குகின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழன்னையை வணங்கி மகிழ்வோம். அடுத்த நிகழ்வு, இவர் ஏவிபி ட்ரஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறு வயதில் இருந்தே பகவத்கீதை, சமஸ்கிருதம் போன்றவற்றை மிக ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு வருகிறார். சாத்வித்யா பிரதிஷ்டானம் என்ற சமஸ்கிருத நிறுவனம் டெல்லியில் இருந்து உலகம் முழுவதும் நடத்தும் பகவத்கீதை போட்டிகளில் வருடந்தோறும் தவறாமல் முதல் பரிசு பெற்று வருகிறார். சென்னையில் ஓம் சாந்தி குருகுலம் என்ற நிறுவனம் நடத்தும் பகவத்கீதை போட்டிகளில் தொடர்ந்து 5 வருடமாக பல பரிசுகளை பெற்று சிறப்போடு நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த வருடம் சிறப்பு பரிசாக ஸ்மிருதி புரஸ்கார் என்னும் விருதை பெற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் டேபிள் டென்னிஸ், சிலம்பம், செஸ் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான பரிசை பெற்றிருக்கிறார். மாணவர் ஹரின் பிரணவ் அவர்களை பாடலை பாடி உங்களை மகிழ்வுக்க அழைக்கிறோம். தட்டும் கரங்கள், தங்க கரங்கள், வாழ்த்து இதயங்கள், வைர இதயங்கள், தட்டுங்கள் தங்கமாவோம், வாழ்த்துங்கள் வைரமாவோம், உங்களால் நாங்கள். ஓம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா தியான ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தா யதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्
वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतथा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरननदी कैवर्तकः केशवः पाराशर्यः गन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः. श्रीकृष्णार्पणमस्तु. நன்றி. இந்த இளம் வயதிலே இப்படிப்பட்ட பாடலை பாடியிருக்கிறார். இவர் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் தேக ஆரோக்கியம் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் சார்பாக வேண்டுகிறோம். தட்டும் கரங்கள், தங்க கரங்கள், வாழ்த்து இதயங்கள், வைர இதயங்கள். அடுத்த நிகழ்வு விருந்து உபசரித்தலும் வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை வரவேற்றலும் நம் பண்பாடு. தனது பால வயதாம் 15ஆம் வயது தொட்டு தற்போது வரை தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும் ஆற்றிய பல்வேறு சேவைகளுக்காக சிறந்த சேவைக்கான விருது, விவேகானந்தர் விருது, தமிழ் மாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிறந்த சமூக சேவகர் விருது, சிறந்த சமூக ஆர்வலர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீ விவேகானந்த சேவாலயத்தின் நிறுவனர் அரங்காவலர் திரு செந்தில்நாதன்ஜி ஐயா அவர்களை வரவேற்புரை ஆற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒன்று, சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜெயந்தி விழாமல் நம்ம கொண்டாடுறோம். ஒன்று. இரண்டாவது, விவேகானந்தர் பிறந்த நாளை தான் தேசிய இளைஞர் தினமாக நம்ம பாரத அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. மூன்றாவது, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி தெரியுமில்ல. பரமபதம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு லோகத்துக்கு, சொர்க்கம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு இந்த வழியில் வந்திருக்கீங்க. இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்களா? இது எங்கே வந்திருக்கீங்க? சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு சமம். அதனால் இந்த எல்லாம் நம்ம இதில் அமைஞ்சிருக்கு. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை 2 மகாராஜ் வந்திருக்காங்க, விவேகானந்தருடைய வாரிசுகள். அவர் காட்டின வழியில் அப்படியே நடந்துட்டுருக்காங்க. அதனால் ராமகிருஷ்ண மடத்தில் அவங்க சேவை செஞ்சிட்ருக்காங்க. முதல் சுவாமிஜி வந்து சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் சின்ன வயசுலேயே விவேகானந்தரை படித்து இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய பாதம் தொட்டு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அடுத்த சுவாமி வந்து இவரும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவி,
ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சின்ன வயசுலேயே வந்துடுவாங்க. இதுதான் நல்ல வாழ்க்கை, ஞான வாழ்க்கைன்னு சின்ன வயசுலேயே தெரிஞ்சு 70-80 வயசுக்கு மேலே ஞானம் வந்து பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசில் வந்திருக்காங்க. சுவாமி மாத்ரு சேவானந்தா அவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். அடுத்து இந்த விழாவின் நாயகர், எந்த சூழ்நிலையிலையும் விழாத ஒரு நாயகராக இருக்கிறார். யார் அவர்? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் விழாமல் இருப்பார். இப்படி விவேகானந்தர் கல்லூரியில் மாணவராக உள்ளே நுழைந்து விவேகானந்தருடைய மாணவனாக வெளியே வந்தார் நம்முடைய டிஐஜி ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். அவர் உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லையும் திருவள்ளுவர், பாரதியார், விவேகானந்தர் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப வருஷ கணக்காக சொல்லணும். இந்த இளம் வயசில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். நம்மளுடைய தமிழக முதல்வனுடைய மெய்காப்பாளராக இருக்கார், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம திருப்பூர் மாவட்டத்தினுடைய டெபுட்டி கமிஷனராகவும் இருந்தார். தினம் ஒரு திருக்குறள் சொல்லி திருக்குறளோடு நாம்னு சொல்லி ஒரு லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இப்போ கேளுங்க. ரொம்ப பிரமாதமாக அதை பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் என்ன உபதேசிக்கிறாரோ, என்ன மக்களுக்கு சொல்கிறாரோ அதை அவர் கடைப்பிடிச்சிட்ருக்கார். அவர் என்ன ப்ரீச் பண்ணுறாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறார். அவர் இங்கே இன்றைக்கி பல அலுவலர்களுக்கு நடுவில் நம்ம திருப்பூர் நம்ம மாணவர்களுக்காக விவேகானந்த ஜெயந்திக்காக தேதி கொடுத்து பலத்த அவருடைய ஒர்க்கு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட முடியாது. காலையில் 5 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் அவர் உழைச்சிட்ருக்கார். அப்படிப்பட்டவர் இங்கே திருப்பூரில் நம்ம மக்கள் மேலே, திருப்பூர் மக்கள் மேலே ரொம்ப அன்பு. அவர் நமக்காக தேதி கொடுத்துருக்கார். அவரையும் வருக 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 என்று மனதார வரவேற்கிறோம். அடுத்தது சோபனா மேம், லாவண்யா சோபனா அப்படின்னு, அவங்களும் இவருக்கு இணையான்னு சொல்லலாம் அல்லது அதுக்கு மேலேனே சொல்லலாம். ஒரு சக்தி வழிபாடு தான் இந்தியாவை உயர்த்தும்னு விவேகானந்தர் சொன்னார்ல, அந்த மாதிரி எம்பாடிமெண்ட் ஆஃப் பராசக்தி. அவங்க எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு. சும்மா எதையோ புஸ்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறதல்ல, அருமையாக புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. திருநாவுக்கரசு ஐயா எழுதின ஒரு புஸ்தகம் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பைக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் எடுத்து மடி மேலே வச்சுங்க, போட்டித் தேர்வு. அதே மாதிரி வெளியில் புக் ஸ்டாலில் லாவண்யா சோபனா மேடம் எழுதின புக்கு இருக்குது, அப்பாங்கிற புக்கு. நீங்களாம் அதை படித்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அப்பாக்களை ரொம்ப கடவுளாக மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணி சுவாமி விவேகானந்தர் கனவு கண்ட ஒரு லட்சிய பெண்மணி. அப்படிப்பட்டவரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய சொல்லணும். நிறைய இங்கே வந்து திருப்பூருக்கு ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் அவங்க வந்திருக்கிறது நமக்கு மிக 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 சந்தோஷம். அவர்களுடைய வரவு நல்வரவாகன்னு வேண்டிக்கிறேன். இந்த மண்டபத்தை இலவசமாக இப்போ தான் கிளம்பி போனார் ஓதியப்பன். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாத்துக்கு மேலும் நம்முடைய அன்பு சகோதரர், அவர் பேர்லேயே ஆண்டவர் இருக்கு. அவர் பேர் ஆண்டவர் ராமசாமி. ஒரே வரியில் சொல்லட்டுமா? திருப்பூரின் காமராஜர். அவர் தனக்கு சின்ன வயசில் கிடைக்காத அந்த கல்வியை உழைச்சி 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 முன்னேறி விகாஸ் வித்யாலயான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பள்ளி, வித்யாசாகருங்கிற ஒரு சிபிஎஸ்சி பள்ளி, இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய பண்ணுறாரு. ஏழை மாணவர்கள் நான் சேர்த்து விட்டவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்காமல் அங்கே அட்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கிளம்பி கேரளா போவார், கேரளாவிலேருந்து ஆந்திரா போவார், இல்லை சுற்றிகிட்டே இருக்கார். உழைச்சி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாரு.
அந்த ஆண்டவர் ராமசாமி இந்த விழாவுக்கு வந்திருக்காரு. அவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, வருஷம் விவேகானந்தர் விருதுன்னு ஒன்று கொடுப்போம். இந்த விவேகானந்தர் விருதுக்கு இந்த ஆண்டு 3 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். விவேகானந்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் முழுசாக கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கணும் அந்த விருது வாங்கறதுக்கு. அதுதான் தகுதி. அப்படி நாங்கள் பார்த்ததில் விவேகானந்தர் சொல்கிறாரு, ஒரு நாய் உணவில்லாமல் பட்டினி கிடந்தால் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய ஆன்மீகம் வெறும் குப்பை அப்படிங்கிறார். அவன் ஆன்மீகவாதி இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. அங்கே நாய் ஒன்று பட்டினி கிடக்குதுங்கிறாரு. தனி மனிதனுக்கு உணவில்லைன்னு பாரதி சொன்னார். விவேகானந்தர் அதுக்கு மேலே சொல்லியிருக்காரு, ஒரு நாய் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த ஆன்மீக குப்பைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த பசியோட கொடுமை அதை உணர்ந்து அவரே நிறைய நாள் பட்டினி கிடந்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த பசி பிணியை போக்குவதற்காக நமக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் வடிவேலம்பாளையத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, வந்திருக்காங்க. எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இந்த பாட்டியை பாருங்க. கடந்த 25 வருஷமாக ஒரு இட்லி 50 பைசாக்கு விற்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு இட்லி 15 ரூபா 20 ரூபா 50 பைசாவுக்கு கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் ஒரு இட்லியை 1 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இட்லி சுட்டு சுட்டு சட்னி சாம்பாரோட பிளேட்டில் வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களே பணம் கொடுக்காத வாங்கிக்கிறாங்க. இவ்வளவுன்னு கணக்கு போட்டு வாங்காமல் இந்த வயசில் தன்னந்தனியாக கோவையில் அவங்க பேர் இட்லி பாட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பேர் கமலாத்தாள். அவர்களுக்கு நாம் விருது கொடுக்குறோம். 1. 2வது, வேதாத்திரி மகரிஷியுடைய கொள்கைகளை எல்லாம் கடைப்பிடித்து வேதாத்திரி மகரிஷியினுடைய முதல் மாணவனாக சேர்ந்து பல ஆண்டுகள் மகரிஷி பாதத்திலேயே இருந்து நம்மளுடைய ஆற்றலையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் உயர்த்துவதற்காக ஓயாமல் சேவை செய்து கொண்டிருந்து முன்னாள் இராணுவ வீரர் முரளிஜி வந்திருக்கார். அவருக்கு அந்த விவேகானந்தர் விருது 2வது. 3வது, இந்த மண்ணின் மைந்தர் என்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் சர்வீஸில் உச்சம் தொட்டுட்டார். அவர் பண்ணாத சேவையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அவருடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா போதை விழிப்புணர்வு அந்த இதுக்கு ஒரு முகாம் நடத்துகிறாரு, இரத்த தான முகாம் நடத்துகிறாரு, அப்துல் கலாம் பேரில் ப்ரோக்ராம் நடத்துகிறாரு, அப்புறம் நிறைய மரக்கன்றுகள் நட்டிட்டு வர்றாரு. இந்த மாதிரி எவ்வளவு ப்ரோக்ராம் ஒரு மனுஷன் ஒரு சேவைக்கு நடத்தியிருக்க முடியும்? சுமாரா நேற்று வரைக்கும் அவர் நடத்திய ப்ரோக்ராமின் எண்ணிக்கை 2007. 2007 கல்லூரி மாணவர்களை வைத்து மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காரு. நம்முடைய அன்பு சகோதரர் மோகன்குமார் அவர்கள் சிக்கனா காலேஜ், நம்முடைய டிஐஜி ஐயாவுக்கு இவங்க எல்லாமே நெருக்கமானவங்க. அந்த வகையில் அவர் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் எல்லாரையும் யாராவது விட்டு போயிருந்தாலும் சரி அவனை எல்லாரும் நல்வரவாகன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த புஸ்தகத்தை எடுத்து மடி மேலே வச்சுக்குங்க. இப்போ படிக்க வேண்டாம், இப்போ அவங்க சொல்கிறத கவனிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லும்போது அந்த புக்கை தூக்கி பிடிங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். 1400 பேர் வந்திருக்கீங்க. ஏன் 1400 பேர் இங்கே வந்து உட்கார வச்சோன்னா இந்த மண்டபத்துடைய கெப்பாசிட்டி 1400. எனக்கு ஒரு 10,000 மாணவர்களை வச்சு ஒரு விவேகானந்த ஜெயந்தி நடத்தணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு பெரிய மண்டபம் வேண்டும். அதை நம்முடைய ஆம்சாங்ஜி அவர்கள் வந்திருக்கார். ஆம்சாங்ஜி அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சார்பாக ஒரு 5000 பேராக அமரக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ஒன்றை ஆண்டவர் ராமசாமி கட்டி விவேகானந்தர் ஜெயந்திக்கு கொடுக்கணும்னு நான் அன்போடு ஒரு வேண்டுகோளோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு
பொன்னாடை பொருத்தும் நிகழ்வு. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு ஐயா அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய ஜி அவர்கள் சிறப்பு விருந்தினர் திருநாவுக்கரசு IPS ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக திருமதி லாவண்யா சோபனா அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய சுவாமிஜி ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஆண்டவர் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய செந்தில்நாதன்ஜி ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக சுவாமி மாத்ரு சேவானந்தர் ஐயா அவர்களுக்கு விமூர்தானந்தர் ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழியேற்க எழுந்து நிற்கவும். அனைவரும் அதனை நம் செந்தில்நாதன்ஜி ஐயா அவர்கள் சுவாமிஜி அவர்கள் உறுதிமொழியினை கூறுவார்கள். திரும்பி மாணவர்கள் நேராக நில்லுங்க, சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நில்லுங்க. இப்படி நெஞ்சுக்கு மேலே கையை வச்சுக்கங்க. இது உங்களுக்குள்ள பையில் இருக்குது, ஆனால் அதை இப்போ எடுக்க வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அது மனப்பாடம் பண்ணி தினந்தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு உறுதிமொழியாக செய்யுங்க. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் திரும்பி சொல்லணும். நல்லா கவனித்து நல்லா சத்தமாக வலிமையாக பலமாக சொல்லணும். இந்த சுதேசி மந்திரத்தை நமக்கு கொடுத்தது சுவாமி விவேகானந்தர். சொல்லலாமா? தினந்தோறும் நீங்கள் இதை படிக்கணும். சரி, நிமிர்ந்து நில்லுங்க, கை இப்படி வச்சுங்க. இந்த உறுதிமொழியை இன்றைக்கு விவேகானந்தர் பிறந்த நாளில் நாம் இந்த உறுதிமொழியை ஏற்போமாங்க. ஓ வீரனே துணிவுகொள், அறிவற்ற இந்தியன், ஏழை இந்தியன், பிராமண இந்தியன், தாழ்த்தப்பட்ட ஜாதி இந்தியன், எல்லோரும் என் சகோதரர்கள் என்று சொல். இடுப்பில் கந்தை மட்டும் கட்டிக்கொண்டு நீயும் உரத்த குரலில் பெருமையாக கூறு, இந்தியன் என் சகோதரன், இந்தியன் என் வாழ்க்கை, இந்தியாவின் தேவியர் எனது தெய்வங்கள், இந்திய சமுதாயம் என் குழந்தை பருவத்தின் தொட்டில், என் வாலிபப் பருவத்தின் இன்பத் தோட்டம், என் முதிய பருவத்தின் வாராணசி. ஓ இந்தியா, உனது பெண்மையின் லட்சியம் சீதை, சாவித்திரி, தமயந்தி என்பதை மறவாதே. நீ வணங்கும் கடவுள் துறவிகளுக்கெல்லாம் பெருந்துறவி, அனைத்தையும் தியாகம் செய்துவிட்ட உமாபதி சங்கரர் என்பதை மறவாதே. உன் திருமணம், உன் செல்வம், உன் வாழ்க்கை இவை புலன் இன்பத்திற்காக அல்ல, உன் தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல என்பதை மறவாதே. அன்னையின் பீடத்தில் பலியிடப்படுவதற்காகவே நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே. உன் சமுதாயம் மகாமாயையான அன்னையின் நிழல் என்பதை மறவாதே. தாழ்ந்த ஜாதியினர், அறிவிலிகள், ஏழைகள், படிக்காதவர்கள், துப்புரவாளர்கள்,
எல்லோரும் உனது சொந்த ரத்தம், உன் சகோதரர்கள் என்பதை மறவாதே. சகோதரா சொல், இந்திய மண்தான் எனது சொர்க்கம், இந்தியாவின் நலன்தான் எனது நலன். இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய். ஓ கௌரி மணாளா, ஓ உலகநாயகியே, எனக்கு மனிதத்துவத்தை கொடு. அம்மா, எனது பலவீனத்தை போக்கு, என் கோழைத்தனத்தை போக்கு, என்னை மனிதனாக்கு. ஜெய் ஹிந்த். நன்றி.